வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 9 காவலர்களுக்கான தண்டனை அறிவிப்பு ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. மத்திய மாநில அரசுகள் அறிக்கை தாக்கல் செய்ய கால அவகாசம் கோரியதால் நீதிபதி முத்துக்குமரன் உத்தரவு. கொளத்தூரில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின், பெரம்பூரில் தாவிக தலைவர் விஜய் வேட்புமனு தாக்கல் செய்தனர். அவசரகால நடவடிக்கையாக அடுத்த 60 நாட்களுக்கு ரேஷன் கடைகள் மூலம் மண்ணெண்ணெய் விநியோகிக்க மத்திய அரசு உத்தரவு. கிழிந்த துணியை வைத்து தைத்தது போல திமுக கூட்டணி ஒரு ஒட்டு போட்ட கூட்டணி. தாவேகா தலைவர் விஜய் கடும் தாக்கு. பெட்ரோல் டீசல் தொடர்பான வதந்திகளை நம்ப வேண்டாம், நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுரை. அதிமுக கூட்டணியில் கடுகளவு கூட பிரச்சனை இல்லை, தூத்துக்குடி விமான நிலையத்தில் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. திருப்பாலைவனம் திருப்பாலீஸ்வரர் கோவில் திருவிழாவில் தேர் கவிழ்ந்து விபத்து, அர்ச்சகர் காயமடைந்ததால் பக்தர்கள் மத்தியில் அதிர்ச்சி. அதானி நிறுவனம் தயாரித்த 2000 இலகுரக துப்பாக்கிகள் இந்திய ராணுவத்திற்கு வழங்கப்பட்டன. காரைக்குடி தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வேட்புமனு தாக்கல் செய்தார். மக்களுக்கு பாதுகாப்பு தர இயலாத, மக்கள் மீது அக்கறை இல்லாத திமுக ஆட்சியை தூக்கி எறிவோம். பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் செய்த பின் தாவைக்க தலைவர் விஜய் ஆவேச பேச்சு. தேர்தல் மன்னன் பத்மராஜன் 253வது முறையாக வேட்புமனு தாக்கல். மேட்டூரில் போட்டியிட மனு அளித்தார். இம்முறை அமோகமான வாக்கு வித்தியாசத்தில் 4வது முறையாக கொளத்தூர் மக்கள் என்னை வெற்றி பெற வைப்பார்கள். கொளத்தூர் தொகுதியில் மனு தாக்கல் செய்த முதல்வர் மு.க.ஸ்டாலின் உறுதி. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.